திருச்சி சிவா அவர் ஐயா காமராஜ் ஐயா பற்றி சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. அது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பார்க்க போகிறோம். என்ன பேசியிருக்காருன்னா, கருணாநிதியின் உதவி, ஏசி வசதி, காமராஜ் பற்றி திருச்சி சிவா வந்து பேசுனது உண்மையாக பொய்யா, அந்த விஷயம் தான் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. மறந்துடாமல் உங்களுக்கெல்லாம் நம்ம காமராஜ் நம்ம கொஞ்சம் லைக் மட்டும் பண்ணிவிட்டு என் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி திருச்சி சிவா அவர் வந்து என்ன தான் பேசியிருக்காருன்னா, காமராஜருக்கு குளிர்சாதன வசதி இல்லை என்றால் உடலில் அலர்ஜி வந்துவிடும் என்பதால் அனைத்து ஒரு பயனர் விடுதிகள்னா தங்குமிடம், ஒரு ரூம் எல்லாம் சொல்லிட்டு போகலாம், குளிர்சாதன வசதியை செய்து கொடுத்தார் முதலமைச்சராக இருந்துள்ள கருணாநிதி என திமுக எம்பி திருச்சி சிவா பேசியிருப்பது ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி உள்ளது. தனது இறுதி காலத்தில் தமிழ்நாட்டை காப்பாற்றுமாறு கருணாநிதி வந்து காமராஜர் கேட்டுக்கொண்டதாக திருச்சி சிவா பேசியுள்ளனர். இது உண்மைக்கு வந்து புறப்பானது என காங்கிரஸ் நிர்வாகிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் தொடர்பாக திருச்சி சிவா பேசியதில் கருத்து வந்து உண்மையா வந்து உள்ளதா இல்லையா? சென்னை பெரம்பலூர் செவ்வாய்க்கிழமை அன்று ஜூலை 15 திமுக பொதுக்கூட்டம் வந்து நடந்தது. முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த நாள் அதே நாள் வந்ததால் அது குறித்து சில தகவலை வந்து திமுக துணை பொதுச் செயலாளரான மாநிலவை உறுப்பினரான திருச்சி சிவா பகிர்ந்து வந்து உள்ளனர். அப்படி அந்த கூட்டத்தில் வந்து திருச்சி சிவா வந்து பேசியது வந்து என்ன, எனக்கு 23 இருந்து 24 வயது இருந்தபோது நிறைய நிகழ்வுகளை வந்து கருணாநிதி வந்து கூறுவார். காமராஜர் தங்கும் இடத்தில் குளிர்சான வசதி இல்லை என்றால் உடலில் வந்து அலர்ஜி வந்துவிடும் என்பதால் அவர் தங்கும் வந்து அனைத்து பயனர் விடுதிகளும் குளிர்சான வசதியை வந்து செய்து கொடுத்ததாக கருணாநிதி வந்து என்னிடம் வந்து கூறியுள்ளனர். ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் தான் தமிழ்நாட்டின் மின் தட்டுப்பாடு வந்து நிலவுவதாக கூறியுள்ள காமராஜர் கண்டன கூட்டம் நடந்துவதற்கு அவர் நன்மை வந்து எதிர்த்து பேசுவதாகவும் கருணாநிதி வந்து கூறியதாக வந்து அவரும் தெரிவித்து வந்து உள்ளனர். தொடர்ந்து பேசியுள்ள திருச்சி சிவா, எமர்ஜென்சி காலத்தில் தமிழ்நாட்டில் காமராஜரை கைது செய்ய முடியவில்லை. அப்போது திருப்பதிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அவர் வந்து கிளம்பி உள்ளனர். யாருன்னா காமராஜ் ஐயா அவர்கள். அப்போதுதான் முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து தொலைபேசி வந்து அழைப்பு எப்பன சென்றுள்ளது. காமராஜரே போக வேண்டாம் என முதலமைச்சர் இருந்துள்ள கருணாநிதி கூறியதாகவும், நான் வந்து திமுக அல்ல காங்கிரஸ் தான், என்னை போக வேண்டாம் என கூற இவர் யார் என காமராஜர் கேட்டதாகவும் திருச்சி சிவா வந்து குறிப்பிட்டு வந்து பேசியுள்ளனர். அதோடு தமிழ்நாடு எல்லைக்குள் இருக்கும் வரை காமராஜரை வந்து நான் வந்து பாதுகாப்பேன் என கூறியுள்ள கருணாநிதி இவ்வளவு பெரிய உள்ளம் கொண்டவரா என காமராஜர் நெகிழ்ந்து உள்ளனர். காமராஜர் ஐயா அவருடைய உயிர் போகும்போது தான் நாட்டையும் சரி ஜனநாயகத்தையும் சரி நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என கருணாநிதியம் வந்து அவர் வந்து கூறியுள்ளது என திருச்சி சிவா வந்து அந்த மேல வந்து பேசியிருக்காரு. எளிய முதலமைச்சராக அறியப்பட்டுள்ள காமராஜர் குறித்து காமராஜர் மற்றும் கருணாநிதி நட்பு குறித்து திருச்சி சிவா கூறிய கருத்துக்கள் ஒரு அரசியல் ரீதியாக வந்து பேசு போல வந்து மாறி உள்ளது. இதை பற்றி தான் திமுக பரப்பி உள்ள கட்டுக்கதை யார் வந்து சொல்லியிருக்காங்கன்னா, ஜோதிமணி எம்பி திருச்சி சிவா ஆதாரம் இல்லை வந்து பேசுகிறார். காமராஜர் பற்றி பேசுவதற்கு யாரும் தகுதி வந்து இல்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தையை வந்து தெரிவித்து உள்ளனர். அதனை தொடர்ந்து தான் கரூர் எம்பி ஜோதிமணி, சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரும் திருச்சி சிவா பேச்சுக்கு வந்து எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர். இதை பற்றி உள்ள ஜோதிமணி அவங்க எக்ஸலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜோதிமணி எம்பி அவங்க முதலமைச்சராக இருந்தபோது அரசினை விடுதியில் வந்து தங்கியிருந்துள்ள காமராஜர் மரத்தடியில் வந்து கட்டிலை போட்டு உறங்குவார். அவர் ஏசி இல்லாமல் வந்து தூங்க மாட்டார் என திருச்சி சிவா வந்து கூறியது உண்மைக்கு வந்து புறப்பானது என வந்து கூறி வந்து உள்ளனர். காமராஜருக்கு எதிராக தான் கடந்த காலத்தில் காழ்ப்புணர்ச்சியில் பரபரப்பட்ட கட்டுக்கதைகள் வந்து தொடர்ச்சியாக வந்து இதை வந்து பார்க்க வேண்டியுள்ளதாக கூறியுள்ள ஜோதிமணி, காமராஜர் வாழ்ந்த வீட்டுக்கு காங்கிரஸ் கட்சி வாடகை வந்து கொடுத்து வந்தது. ஆனால் அது அவர் வந்து சொந்த மாளிகை வந்து என திமுக பறிப்பு உள்ள ஒரு கட்டுக்கதையால் தேர்தல் நேரத்தில் வந்து அவர் வீழ்த்தப்பட்டார் என்பது வரலாறு என வந்து குறிப்பிட்டு வந்து உள்ளனர். இது தொடர்பாக தான் காமராஜர் உள்ள நெருங்கிய ஒரு நட்பில் இருந்து உள்ள உலக தமிழர் பேரவையின் வந்து தலைவரான நெடுமாறன் அவர்கிட்ட வந்து கேட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆனால் அவர் வந்து தற்போது இந்த விவகாரம் குறித்து எது வந்து பேச வந்து விரும்பவில்லை என பதில் வந்து அளித்து வந்து உள்ளனர். விளக்கம் அளித்துள்ள திருச்சி சிவா, ஆனால் தனது பேச்சுக்கு தான் கண்டனம் எழுவதை தொடர்ந்து அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ள திருச்சி சிவா என்ன சொல்லியிருக்காங்க, இவ்வளவு விஷயம் பேசிட்டு இவ்வளவு விஷயம் தாங்க எப்படின்னு அரசு ரீதியாக ஒரு பேசு பொருளா மாதிரி கண்டனம் செஞ்சிருக்காங்க. அதுக்கு தான் ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. காமராஜரின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் தான் நான் வந்து பேசியதாக வாதங்கள் வந்து வலுத்து வருகின்றது. எதிர்வரிசையில் வந்து இருக்கும் தலைவர்களே பற்றி நான் வந்து கண்ணியத்தோடு விமர்சிப்பதை அனைவரும் அறிவார்கள் என வந்து கூறி வந்து உள்ளனர். மறைந்த தலைவர்களின் புகழுக்கு மாசு ஏற்பாடு வந்த
எந்த வகையில் வந்து யார் செய்தாலும் அதை வந்து ஏற்க மனநிலை வந்து கொண்டவே இல்லை என கூறியுள்ள திருச்சி சிவா, காமராஜர் மீது மிகுந்த மதிப்பும் சரி மரியாதை வந்து கொண்டு உள்ளேன். என் ஸ்பீச் என்னோட உரையில வந்து நான் கூறிய செய்திகளை மேலும் ஒரு பொருளாக வந்து வேண்டாம் என வந்து கூறி வந்து உள்ளனர். அறிக்கையில தான் பேசியுள்ள கருத்து தொடர்பாக தான் எந்த மறுப்பு வந்து திருச்சி சிவா வந்து எப்படின்னு தெரிவிக்கவில்லை. ஆனால் இது தொடர்பாக தான் 2013ஆம் ஆண்டு காமராஜர் பிறந்தநாள் அன்று திமுக தலைவராக இருந்த கருணாநிதி தனது பேஸ்புக் தளத்தில் ஒரு பதிவு ஒன்றை எப்படின்னா வெளியிட்டுள்ளனர். இந்த பதிவை தான் திமுக ஐடி நிர்வாகிகள் பலரும் தற்போது சமூக ஊடகங்களில் வந்து பகிர்ந்து வருகின்றார்கள். அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதில் வந்து கருணாநிதி எப்படின்னா சில விஷயங்கள் எப்படி பேசியிருப்பாரு நம்ம காமராஜர் ஐயா பற்றி. கருணாநிதியின் பேஸ்புக் பதிவு கூறுவது வந்து என்ன விஷயம்னா, அந்த பதிவுல தான் முதன் முறையாக காமராஜருக்கு சிலை வைத்துள்ள பெருமை திமுக பொறுப்பில் வந்து இருந்த சென்னை மாநகராட்சி வந்து சாரும் என வந்து கூறி வந்து உள்ளனர். காவிரி பிரச்சனை, எமர்ஜென்சி போன்றவற்றில் ஒவ்வொரு முடிவுக்கு முன்பு தான் மூத்த அரசியல் தலைவர்கள் என்ற முறையில் வந்து காமராஜரின் வீட்டுக்கு சென்று கருத்துக்களை கேட்டு அவ்வாறு செயல்பட்டு வந்ததாக அவர் வந்து தனது பதிவில் வந்து கூறியுள்ளனர். காமராஜருக்கு வந்து குளிர்சாதனா ஏன்னா அந்த ஏசி வசதியை வந்து செய்து கொடுத்தது பற்றி பதிவிட்டு உள்ள கருணாநிதி, திமுக அரசு பதவிக்கு வந்த பிறகுதான் ஒரு சுற்றுப்பயணத்தை வந்து காமராஜர் வந்து எப்படின்னா மேற்கொண்டிருந்தார். அவருடைய அந்தரங்க செயலாளர்கள் ஏசி இல்லாமல் வந்து அவரால் வந்து உறங்க முடியாது. அப்படிப்பட்ட உடல்நிலை வந்து அவருக்கு எப்படின்னா உள்ளது. எனவே தான் அரசு விடுதியில் வந்து ஏசி ஏற்பாடு செய்து கொடுங்கள் வந்து என்றனர். உடனே அதிகாரிகள் உத்தரவிட்டு அவர் அதிகாரத்தை வந்து இல்லை என வந்து பார்க்க கூடாது, நமக்கெல்லாம் வந்து அதிகாரத்தை வருவதற்கு அவர் வழிவிட்டவர், நீங்கள் யாரும் வந்து சுணங்கக்கூடாது என உத்தரவு வந்து பிறப்பித்தான் என தெரிய வந்து உள்ளனர். அதோடு ஆம்பூரில் காமராஜர் பங்கேற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் நடந்த சம்பவம் ஒன்றே கருணாநிதி தனது பதிவில் வந்து எப்ப மேற்கோள் வந்து காட்டி வந்து உள்ளனர். பேசிய பேச்சுக்கள் பகிரங்கம் உள்ள கருணாநிதி கூட்டத்துக்கு வந்து நேரமாய் விட்டது என கூறியுள்ள கட்சிக்காரர்கள் அவர் வந்து அழைத்துள்ளனர். அதற்கு பதிலளித்துள்ள காமராஜர் கருணாநிதியை வந்து திட்டுவதற்கான வந்து கூப்பிட்டு இருக்கிறார். அவர் தான் ஊருக்கு ஊர் வந்து ஏசி வைத்து கொடுத்திருக்கிறார், அதை வந்து அனுமதித்து விட்டு திட்ட சொல்கிறார் என்று அவர் வந்து பேசியதாகவும் தனது பதிவில் வந்து கருணாநிதி வந்து கூறியுள்ளனர். அதோ பதிவில் தான் காமராஜரை தான் எதிர்த்து அரசியல் செய்து குறிப்பிட்டுள்ள கருணாநிதி, இந்த பாராட்டுகள் சரி சிறப்புகள் எல்லாம் நான் வந்து அரசியல் வந்து காமராஜரை வந்து எதிர்த்து பேசிய பேச்சுக்கள் ஈடுபட்டுள்ள செயல்களுக்கு பரிகாரமாக வந்து என்னை வந்து மாற்றுகின்ற அளவுக்கு வந்து இருந்தன என குறிப்பிட்டு வந்து உள்ளனர். அதுவே அவரோட கடைசி வந்து நிகழ்ச்சி வந்து என்ன இருக்குன்னா, ஏன்னா நம்ம காமராஜர் வந்து உயிர் வந்து போகிற முறை வந்து என்ன இருக்குன்னா, அந்த கடைசி வந்து வினாடிகள் குளிர்சான வசதியை வந்து காமராஜர் வந்து பயன்படுத்தினாரா என்பது தான் தொடர்பாக அவரது இறுதி காலம் வரை உதவியாளராக இருந்த வைரவன் எழுதிய சில புக்கு, அந்த புத்தகத்தில் வந்து எப்படி கூறப்பட்டது, காமராஜரை வந்து 4 நூற்றாண்டு என்ற தலைப்பில் வெளியான அந்த புத்தகத்தில் தான் காமராஜின் ஒரு இறுதி நாட்களும் சரி சில ஸ்டோரி அந்த புக்கில் வந்து இருக்கிறது. கருணாநிதி உடனே நட்பு வந்து ஆகியவற்றை குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. அதில் தான் இந்திரா காந்தி அவசர நிலையை வந்து பிரகடனத்தை வந்து காமராஜர் மட்டுமல்ல இந்திய அரசியலை வந்து ஆடி போய் உள்ளது. தன்னை பற்றி காமராஜர் வந்து கவலைப்படவில்லை, நாட்டுக்கு ஏதோ வந்து ஆயிரவிடுமோ என்ற கவலையை மட்டுமே மூழ்கிறார் என வந்து கூறி வந்து உள்ளனர். நம்ம காமராஜர் ஐயாக்குங்க அவரோட உயிரை பற்றி கவலை கிடையாது, நம்ம நாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி தாங்க எப்படின்னா மறைஞ்சிருக்காரு. மனக்கவலை எந்த ஒரு ஆரோக்கியமான வந்து மனிதரை வந்து வீழ்த்தி விடும். ஆனால் காமராஜருக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து ரத்த அழுத்தம் வந்து இருந்தன என கூறியுள்ள வைரவன், இதனால தான் அவரது உடல்நலம் வந்து மிக பெரிய வந்து பாதிக்கப்பட்டது என்னதான் தன் நூலில் வந்து குறிப்பிட்டுள்ளனர். அதுவரை அவர் மாடியில் வந்து தூங்கி வந்தவர் கீழ்த்தளத்தில் வந்து தூங்க அப்புறம் தொடங்கி உள்ளனர். நான் பழைய படிதான் எழுந்து எப்ப நடப்பானா என மருத்துவர் வந்து கேட்டு உள்ளனர். எப்படியோ குணம் வந்து பெற்று நடமாட வந்து தொடங்கி உள்ள என்று காமராஜர் பற்றி குறிப்பிட்ட அந்த நூல் வந்து வைரவன் எப்ப கூறி உள்ளனர். காமராஜர் ஐயா 1925ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி தனது பிறந்தநாளை வந்து மிக ஒரு எளிமையாக வந்து கொண்டாடியதாக கூறியுள்ள வைரவன், அக்டோபர் 1ஆம் தேதி சிவாஜிக்கு அப்புறம் பிறந்த நாள், அதுவே அவரது கடைசி நிகழ்ச்சியாக வந்து இருக்கும் என நினைக்கவில்லை என தெரிவித்து உள்ளனர். மறுநாள் அக்டோபர் 2 நமக்கு காந்தி ஜெயந்தி அன்று காங்கிரஸ் கட்சியினர்கள் உற்சாகத்துடன் வந்து இருந்தனர். அடுத்த தேர்தல் வரப்போகிறது, நிச்சயமா தமிழ்நாட்டில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி மலரும் என்ற கனவோடு காத்திருந்தார்கள். வழக்கமாக காந்தி பிறந்த நாளில் தான் தேர்தல் பற்றி அறிவிப்பு வெளியாகும் என்கிறார் வைரவன். நீங்கள் காமராஜர் ஐயா எனக்கு ஆதரவாக வந்து இருங்கள், இந்தி பேச மாநிலங்களில் வந்து நீங்கள் விரும்புவர்களுக்கு முதலமைச்சராக வந்து நியமித்துக் கொள்ளுங்கள், நான் எமர்ஜென்சி விலக்கி விட்டு தேர்தலை வந்து நடத்துகிறேன் என இந்திரா காந்தி வந்து கூறியதாகவும் தனது நூலில் வந்து வைரவன் குறிப்பிட்டு வந்து உள்ளனர். குளிர்சான அந்த வசதியை வந்து காமராஜர் ஐயா வந்து பயன்படுத்தினாரா பயன்படுத்தலையா, இந்த நூலில் தான் காமராஜரின் இறுதி நாள் குறித்து வைரவன் வந்து விவாதித்து வந்து உள்ளனர். தலைவர் காலையில் வந்து வழக்கம் போல வந்து எதிர்த்து உள்ளனர். பத்திரிகை வந்து படிப்பாரு,
குளித்து முடித்து மருத்துவர் ஜெயராமையப்பன் வந்துள்ளனர். இன்சுலின் ஊசி போட்டுவிட்டு போனார். காலை சிற்றுண்டியா முட்டையை வெள்ளைக்கரு போட்டு பிரெட் ரோஸ்ட் எப்படி தயாரித்தேன். அப்போது என்னை மின்சார எப்படி தாக்கி உள்ளது என்கிறார். கடந்த 1955ஆம் ஆண்டில் தான் மும்பையில் தானியங்கு போஸ்டர் ஒன்றை காமராஜர் அப்பன வாங்கினார். அது பழுதாய் விட்டது. அதை சரிபார்க்க வாங்கி சென்று உள்ள எலக்ட்ரிஷியன் அண்ணா இன்றையோடு போச்சு என தலைவர் இருப்பதை கவனிக்காமல் கூறிவிட்டேன். போஸ்டர் இனி தேராது என்ற அர்த்தம் அவன் சொன்னான். எப்போதுமே அப்படி பேசாதவன் பேசியதும் என்னை மின்சாரம் தாக்கியதாகவும் சற்று நிகழமாக இருந்தது என கூறியுள்ளன வைரவன். அவசர நிலை பிரகடனத்தை இந்திரா காந்தி விலக்காவிட்டால் மதுரையில் இருந்து போராட்டம் நடத்துவது என காமராஜர் முடிவெடுக்கதாக கூறும் வைரவன் உடனே நெடுமாறனை வர சொல் என்றனர். ஆனால் சென்னையில் இருந்தாலும் அவர் வரவில்லை என்ற தன நூலில் குறிப்பிட்டுள்ளனர். என்னிடம் சொன்னதுக்கு மாறாக எதிரியான சேர்ந்து சிவாஜியின் வீட்டுக்கு போய்விட்டார் என காமராஜர் வருத்தம். மணி சரிங்களா, மணி எத்தனை மணி ஆச்சுன்னா 2:30 மணி அப்போது நெடுமாறன் வரவில்லை. ஏன்னா நம்ம காமராஜர் வெயிட் பண்ணியிருக்காரு போல், ஆனால் வரவில்லை. காமராஜர் மனதிலே சேர்ந்து சரிங்களா ஒரு சோர்ந்து போனார் என அவர் கூறி உள்ளனர். மன வெளுப்பழுத்துடன் சாப்பிட்டார் மின்விசிறி ஏன்னா அந்த மின்விசிறி வச்சு தான் ஓடிய போது தலையை லேசாக எப்போ வேர்த்துள்ளது. தூண்டல் துடைத்து துண்டு ஏன்னாங்க அந்த துண்டை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா துடைத்து சாப்பிட்டு முடித்துள்ளனர். மதியம் சாப்பிட்டதும் சற்று தூங்குவது அவர் வழக்கமான விஷயம் வச்சிருக்காரு. அன்று படுத்தார். அந்த அறையை குளிர்சான வசதி செய்யப்பட்டது என கூறியுள்ள வைரவன். காமராஜர் இருந்தால் உள்ளே குழல் விளக்கு எரியும். அவர் தூங்கும் போது நாங்களே விளக்கி அணைத்து விடுவோம் என கூறுகிறார் வைரவன். அப்போது அழைப்பு மணி சரிங்களா ஏன்னாங்க அப்போது என்னாச்சுன்னா ஒரு போன் கால் வந்திருக்குது. அவசரமா ஒலித்தது என குறிப்பிட்டுள்ளனர். தனக்கு வியர்ப்பாக கூறி மருத்துவர் சௌரியராஜனை காமராஜர் அழைக்குமாறு கூறியதாக குறிப்பிட்டு உள்ளனர். அறையை விட்டு கிளம்பும் போது தான் வைரவா விலக்கி அணைத்து விட்டு போ என கூறியுள்ளனர். அவர் அப்படி கூறியதில்லை என்கிறார் வைரவன். மருத்துவர் சௌரியராஜன் பார்த்த போதுதான் அவரது உயிர் பிரிந்து விட்டதாக கூறி கதறி அழுததாக வைரவன் தெரிவித்துள்ளனர். ஆனால் கருணாநிதி கைகளை பிடித்து கொண்டு தமிழ்நாட்டை காப்பாற்றுமாறு கூறியதாக எங்கு குறிப்பிட படவில்லை. அடிக்கடி ரகசியமா சந்தித்து பேசுவார். யாருன்னா அந்த புக்கில் தான் கருணாநிதி மற்றும் காமராஜர் நட்பு குறித்து வைரவன் சில விஷயங்கள் விவாதித்து உள்ளனர். தேசிய அளவில் காங்கிரஸ் பிளவுபட்ட போது திமுகவின் இந்திரா காந்திக்கு நேசத்தந்தர் நீட்டு உள்ளனர்கள். இந்திரா காந்திக்கும் திமுகவுக்கு காமராஜர் எதிர்ப்பு நோக்கம் இருந்து என கூறி உள்ளனர். இந்த நிலையில் தான் திமுக பிளவுபட்டு அதிமுக தொடங்கி நம்ம எம்ஜிஆர் இந்திரா காந்தி ஆதரித்துள்ளனர். அப்போதுதான் காமராஜர் மீது கருணாநிதிக்கு அன்பு மலர்ந்தது. அடிக்கடி ரகசியம் சந்தித்து பேசுவார் என வைரவன் குறிப்பிட்டுள்ளனர். நெருக்கடி நிலையை இந்திரா காந்தி அமலப்படுத்த போதுதான் திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யும் நச்சு சக்தி என்று எட்டி பார்த்தது. அதை தடுக்க உதவும் ஒரு முக்கியமான கேடாம காமராஜர் இருந்துள்ளனர். அது கருணாநிதியை உணர்ந்தவர் என்று வைரவன் கூறியுள்ளனர். மு.க. ஸ்டாலின் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள காமராஜர் அவரு அது குறித்து தான் வைரவன் சென்னை அண்ணா சாலையில் உள்ள உம்பிடியார் மண்டபத்தில் மு.க. ஸ்டாலின் திருமணம் நடந்துள்ளது. அதற்கு நேரில் கருணாநிதி அழைப்பு கொடுத்துள்ளனர். அப்போது காமராஜர் உடல் சற்று சோர்வு இருந்துள்ளது. அவரால் படிக்கட்டில் ஏற இறங்க முடியாது. காமராஜர் காரு நேராக மணமேலில் வரை போவதற்கு கருணாநிதி அவர்கள் ஏற்பாடு செய்ததாகவும் காமராஜர் சென்று வாழ்த்தியதாக கூறியுள்ள வைரவன் ஆட்சியின் இருந்தபோதுதான் நெருக்கடி நிலையும் போதுதான் காமராஜர் பல முறை சந்தித்து கருணாநிதி ஆலோசனை பெற்றதாக குறிப்பிட்டு உள்ளனர். திமுக அதிகபூர்வமான நாளன்று முரசொலி வெளியிட்டுள்ள காமராஜர் நூற்றாண்டு மலருஞ்சேரி இதை பற்றி கருணாநிதி குறிப்பிட்டுள்ளனர். எனக்கு பெருந்துணையா விலக்கியுள்ள காமராஜர் என்ற தலைப்பில் அந்த கட்டுரை வெளியே உள்ளது. அதுல தான் ஆட்சி பொறுப்பில் தான் நான் இருந்தாலும் காவிரி பிரச்சனை போன்ற பொது பிரச்சனை காமராஜனை ஆலோசனை பெறவும் எமர்ஜென்சி நேரத்தில் எடுக்கப்பட வேண்டிய நிலை குறித்து விவாதிக்கும் அவரது இல்லத்துக்கு பல முறை சென்றிருக்கிறேன் என குறிப்பிட்டு உள்ளனர். மனது நாம இந்த வீடியோங்க கண்டிப்பா எல்லாரும் ஷேர் பண்ணிக்கங்க. நீங்க பார்த்த விஷயம் மற்றவங்களுக்கு இன்னும் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக கண்டிப்பா இந்த விஷயம் எல்லாம் பார்க்கணும்.